இந்த சங்கி மாடலை பொறுத்தவரையில 90கள்ல ஒரு மாடல் இருந்துச்சு. 90களை பாத்தீங்கன்னா வீட்டு ராஜசேகர் எழுதிப்பாரு, முஸ்லிம்களை பூண்டோடு ஒழிக்க சதி, அன்றைய ஸ்பெயினுடைய முறைமை பின்பற்றப்படுகிறது. வீட்டு ராஜசேகர் ஒரு புத்தகம் நீ படிச்சிருப்பீங்க. அது உடனே அந்த புத்தகம்லாம் வெளியே வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் போது 1997-98 உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானி, எல்கே அத்வானி அவர்கள் எங்க பயணம் செஞ்சாரு? பலஸ்தீனுக்கு போனாரு, இஸ்ரேலுக்கு போனாரு. அவருக்கா ஒரு 50 பேரை கூட்டிட்டு போனாரு. அப்ப கல்லூரி மாணவர், அந்த ரெக்கார்டை கட்டிங்க நான் இன்னும் எடுத்து வச்சிருக்கேன், பதப்படுத்தி வச்சிருக்கேன். அங்க போய் ஆய்வு செய்யறதுக்காக போனாங்க. என்ன ஆய்வு? அங்கே கசா, பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய கசாக மண்ணின் மைந்தர்களாக இருந்த பூர்வக்குடி மக்களாக இருந்த பலஸ்தீனியர்களை நீங்கள் எப்படி ஒடுக்கி அவங்களை வெற்றி கொண்டு ஒரு அனாதையாக எப்படி வச்சிருக்கீங்க, ஒரு திறந்த வரி சிறையில் எப்படி வைத்திருக்கிற என்பதை ஆய்வு செய்வதற்காக போறாங்க. போய்விட்டு தான் அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள், ஆகா இந்த ஸ்பெயினுடைய மேட்ரு நம்ம இந்தியாவுக்கு பொருந்தாது. ஸ்பெயின்ல 800 வருஷம் ஆட்சி பண்ணாங்க முஸ்லிம்கள். இன்னைக்கு ஸ்பெயின் எங்க நாடா இருக்குது? கிறிஸ்துவ நாடா இருக்கு. அந்த மாடலை தான் எடுத்து அன்றைக்கு இருந்த 1925 இருந்த அந்த 5 சித் பவன் பார்ப்பனர்கள், RSS உருவாக்கிய ஹெட்கேவர், கோல்வர்கர், மூன்சே, பிரான்ஸ்பே, தோல்கர், இந்த 5 சித் பவன் பார்ப்பனர்களும் அதைத்தான் மாடலா எடுத்தான். ஏன்னா அன்னைக்கு அதான் ஸ்பெயின் தான். ஆனால் 90களிய காலகட்டத்துல அந்த மாடலை மாத்தி இப்ப 2014க்கு பிறகு அந்த பலஸ்தீன் மாடலும் அவுட்டு, பலஸ்தீனுடைய மேட்டர் இங்க பொருந்தாது. அப்ப RSS என்ன செஞ்சுட்டு இருக்கு? ஒவ்வொரு காலகட்டத்திலும் படிச்சுட்டே இருக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்பெயின் என்று ஆரம்பித்த இயக்கம் எப்படி முஸ்லிம்களை ஒடுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து இஸ்ரேலை படித்து விட்டு இப்ப என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா ஒலிகார்கி டிக்டேட்டர்ஷிப் என்று முடிவு எடுத்திருக்காங்க. அதுல ஒலிகார்கி டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னா 1500 கிபி 1500 ரஷ்யாவை ஆண்ட ஜார் மன்னர்கள், நீங்க வரலாற்றை படிச்சு பாருங்க, டி போட்டு சார் SAR, ஜார் மன்னர்கள் வந்து ஒரு ஏகாதிபத்திய ஆட்சியை நிறுவினாங்க. சற்றப்ப 450 ஆண்டு கால வரலாறு. ஜார் மன்னர் 2 எப்படி வந்து கொண்டிருக்கும். அதுல 400 வருஷம் ஒரு குடும்பம், ஒரு சித்தாந்த மாளிகை. ஒலிகார்கி டிக்டேட்டர்ஷிப் இதெல்லாம் நீங்க வந்து கூகுள்ல படிக்க முடியாது, கூகுள்ல சொல்ல மாட்டான். அதெல்லாம் நீங்க வந்து புத்தகத்தை வாங்கி படிக்கணும். இதுல நம்ம சமுதாயத்தை விழுப்புரத்துக்காக சொல்றேன். இதெல்லாம் பல புத்தகங்களை போய் ISBNல போய் தேடி எடுத்து உட்கார்ந்து ரெக்கார்டு பூர்வமா படித்தது. இந்த புத்தகத்தை வந்து நமக்கு ப்ரப்போஸ் பண்ணதே மரியாதைக்குரிய ஜவாஹிருல்லா நம்ம தலைவர் எப்பதான் வச்சிருந்தாங்க, ப்ரப்போஸ் பண்ணாங்க. அந்த புத்தகம் நான் வச்சிருக்கேன். அதுதான் அவதான் அந்த நிமிஷம் தந்தாங்க. ஃபுல்லா படித்து பார்த்துருக்கோம். இப்ப ஜார் மன்னருக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ மோடியும் அமித்ஷாவும் மோகன் பகவத் கும்பலும் கடந்த 11 வருஷமா என்ன செய்யறாங்க அதை செஞ்சாங்க. இவங்க டிஜிட்டல் இந்தியால செய்யறான், அது அனலாக் ரஷ்யால செஞ்சான். ஆனா முடிவு என்ன தெரியுமா? 400 வருஷம் ஆட்சி பண்ணான்ல, ஜனநாயகத்தை ஒடுக்கினான்ல, நம்ம கரடியா கத்துறமே டெமோக்ரஸி வேணும் என்று சொல்லி அவங்க எல்லாம் கொலை செஞ்சான்ல, பத்திரிகையாளர்கள் எல்லாம் தூக்குல போட்டான்ல, அப்படி அழிச்சாட்டியம் பண்ணினான்ல. முடிவு எப்படி இருந்தது? நிக்கோலஸ் மன்னன், ஜார் மன்னன் நிக்கோலஸ் II என்னாச்சு? அவனுக்கு ஜார் வம்சத்தினுடைய கடைசி மன்னன் 2ஆம் நிக்கோலஸ். ரஷ்யால புரட்சி வெடிக்குது. சாமானியமா நம்மள மாதிரி மக்கள்லாம் இருந்து அவனை ஓட விரட்டி அரண்மனைக்குள்ள வெளியே தூக்கி போட்டு கல்லால அடிச்சு விரட்டினாங்க. கடைசியில தூக்கு போட்டு செத்தான். இதுதான் ஒவ்வொரு சர்வாதிகாரியுடைய இறுதி நிலை என்பதை தெரிய புரிஞ்சுக்கணும். அதனால பன்முக தன்மை கொண்ட இந்தியாவுக்கு உணவுல, உடையில, கலாச்சாரத்துல, பேசக்கூடிய மொழியில அவ்வளவு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நமக்கு இருக்கு. இருந்தாலும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதை புரிந்தனால்தான் அன்றைக்கு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் என்ன செஞ்சாங்க? இது இந்து நாடுன்னு அறிவிக்கிற, பெரும்பான்மையா இந்துக்களா இருக்கிறாங்க அறிவிக்கவில்லை. பாகிஸ்தான் பிரிந்து போய்விட்டது, அது முஸ்லிம்கான தேசம், அதனால நம்ம இந்தியாவை வந்து பெரும்பான்மை அறிவிக்கல.